ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை தொடர்ந்திரு என்ற குறிக்கோளை வழங்கியவர்? ஆன்சர் சி, சுவாமி விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசு நாளிதழின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ, பெரியார். பெரியார் குடியரசு நாளிதழை 1925ஆம் ஆண்டு ஈரோட்டில் தொடங்கினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர்? ஆன்சர் பி, சர் சையது அகமது கான். 1875ஆம் ஆண்டு இந்த முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், காளிதாசர் எந்த குப்த மன்னரின் ஆட்சி காலத்தில் அரசவை கவிஞராக இருந்தார்? ஆன்சர் பி, இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு வயது வந்தோருக்கான உரிமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் வெளிப்புற தலையீடு இல்லாமல் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கருத்தை கூறியவர்? ஆன்சர் ஏ, ஜவஹர்லால் நேரு. அரசியலமைப்பு அரசியலமைப்பு சபையால் உருவாக்கப்பட வேண்டும், எந்த ஒரு வெளிப்புற தலையீடும் இல்லாமல் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு கூறியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் டி, வ.உ.சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1990. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் சத்தியாகிரகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? ஆன்சர் டி, சம்ரான். 1917ஆம் ஆண்டு பீகார் மாநிலம் சம்ரான் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தலைமையில் முதல் சத்தியாகிரகம் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1865. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் வள்ளலார் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் பிரதமர்? ஆன்சர் சி, இந்திரா காந்தி. இந்திரா காந்தி முதல் பெண் பிரதமராக 1966ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். அவர் 1966 முதல் 1977 வரை பதவியில் இருந்தார். மீண்டும் 1980 முதல் அவர் படுகொலை செய்யப்பட்ட 1984 வரை பதவியில் இருந்தார். தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? ஆன்சர் டி, 2005. 2005ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அமலுக்கு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படும் இடம்? ஆன்சர் பி, மன்னார் வளைகுடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1986. நுகர்வோர்களின் குறையை தீர்க்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 3 அடுக்குகளாக செயல்படுகிறது. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என 3 அடுக்குகளாக செயல்படுகிறது. இதில் 20 லட்சத்திற்கும் குறைவான நஷ்ட வழக்குகளாக இருந்தால் மாவட்ட அளவிலும், 20 லட்சம் முதல் 2 கோடிக்குள்ளான வழக்குகள் தேசிய நுகர்வோர் ஆணையத்திலும், 2 கோடிக்கு மேலான வழக்குகள் தேசிய நுகர்வோர் ஆணையத்திலும் வழக்குகளாக தொடுக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித இரத்த தட்டுக்களின் வாழ்நாள் எத்தனை நாட்கள்? ஆன்சர் பி, 5 முதல் 9 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் ஏ, குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்றிக் காய்ச்சல் எந்த வைரஸால் ஏற்படுகிறது?
ஆன்சர் டி H1N1. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் பி நைல் நதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர்? ஆன்சர் டி சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின். சித்தன்னவாசல் ஓவியம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் பி புதுக்கோட்டை மாவட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீலகண்ட பிரம்மச்சாரியால் பாரத மாதா சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி 1904. இந்திய அரசியலமைப்பின் கீழ் சுத்தமான தண்ணீர் கிடைக்கும் உரிமை ஒரு அடிப்படை உரிமை என்று எந்த சட்டப்பிரிவு குறிப்பிடுகிறது? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 21. சட்டப்பிரிவு 21 என்பது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாத்தல் உரிமையாகும். இந்த உரிமையின் கீழ் அனைவருக்கும் சுத்தமான நீர் கிடைப்பது அவர்களது அடிப்படை உரிமை என்று சட்டப்பிரிவு குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக வாரன் ஹேஸ்டிங் நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் சி 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு வாரன் ஹேஸ்டிங் வங்காளத்தின் ஆளுநராக பதவியில் இருந்தார். இந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு ஆளுநர் என்ற பதவி நீக்கப்பட்டு கவர்னர் ஜெனரல் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக வாரன் ஹேஸ்டிங் நியமிக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1757 நடைபெற்ற பிளாசி போர் ராபர்ட் கிளைவ் தலைமையிலான கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வங்காள நவாப்பான யாருக்கும் இடையே நடைபெற்றது? ஆன்சர் ஏ சிராஜ் உத்தவுலா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாட்டுச்சாணத்தில் அதிகமாக உள்ள வாயு? ஆன்சர் பி மீத்தேன். மீத்தேன் 60% உள்ளது. மீத்தேன் சதுப்பு நில வாயு என்றும் அழைக்கப்படுகிறது. மாட்டுச்சாணம் மற்றும் தாவரங்களின் கரிம கழிவுகள் காற்றுல்லா சிதைவின் மூலம் உயிரி வாயுக்களாக மாற்றப்படுகின்றன. இந்த உயிரி வாயு கோப்பர் வாயு அல்லது பயோகேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பயோகேஸில் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்த கலவையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தீயை அணைக்க எந்த வாயு பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் சி கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடின் வேதிப்பெயர் CO2. நெக்ஸ்ட் கொஸ்டின். வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனின் அளவு? ஆன்சர் சி 78%. ஆக்சிஜன் 21% உள்ளது. மற்ற வாயுக்கள் 1% உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின். சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி 1829. 1829ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் மற்றும் பெண்டிங் பிரபு ஆகியோரின் முயற்சியால் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய செல்லான கருமுட்டையின் விட்டம்? ஆன்சர் பி 0.01 மில்லிமீட்டர் 100 மைக்ரோமீட்டர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஒளியாண்டு என்பது ஒரு ஆண்டுக்கு தோராயமாக எத்தனை கிலோமீட்டருக்கு சமம்? ஆன்சர் பி 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டருக்கு சமம். ஒளி ஆண்டு என்பது வெற்றிடத்தில் ஒளி ஒரு வருடத்தில் பயணிக்கும் நேரமாகும். ஒரு ஒளியாண்டு என்பது வினாடிக்கு 2,09,792 கிலோமீட்டர், தோராயமாக 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி? ஆன்சர் சி அம்மீட்டர். உலகின் மிகப்பெரிய ஹெர்பேரியம் எங்கு உள்ளது? ஆன்சர் பி இங்கிலாந்து. இங்கிலாந்தில் உள்ள லண்டன் நகரில் ராயல் பொட்டானிக்கல் கார்டன் என்பது உலகின் மிகப்பெரிய ஹெர்பேரியம் ஆகும். ஹெர்பேரியம் என்பது தாவர மாதிரிகளின் தொகுப்பு ஆகும். தாவர மாதிரிகள் உலர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுவது தாவர தொகுப்பு ஆகும். இந்தியாவின் மிகப்பெரிய ஹெர்பேரியம் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள
மத்திய தேசிய ஹெர்பேரியம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் கடைசி இஸ்லாமிய மன்னர். ஆன்சர் சி, இரண்டாம் பகதூர் ஷா. இந்தியாவின் கடைசி இஸ்லாமிய மன்னர்னு கேள்வி கேட்டாலும், முகலாய வம்சத்தின் கடைசி மன்னர்னு கேள்வி கேட்டாலும், இரண்டுக்கும் இரண்டாம் பகதூர் ஷா என்பதுதான் சரியான விடை. இரண்டாம் பகதூர் ஷா 1857ஆம் ஆண்டு புரட்சியின் பொழுது ஆங்கிலேயர்களால் நாடு கடத்தப்பட்டு பர்மாவில் உள்ள ரங்கூனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். முதலாம் பகதூர் ஷா அவுரங்கசீப்பின் இரண்டாவது மகன் ஆவார். இவர் ஷா ஆலம் என்றும் அழைக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹைபிஸ்கஸ் எந்த நாட்டின் தேசிய மலர்? ஆன்சர் ஏ, மலேசியா. செம்பருத்தி மலேசியாவில் புங்கா ராயா என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மரபியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் ஏ, கிரிகோர் மெண்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிக்டலோபியா என்பது? ஆன்சர் சி, மாலைக்கண் நோய். நெக்ஸ்ட் கொஸ்டின். திட்ட கமிஷன் எப்பொழுது நிறுவப்பட்டது? ஆன்சர் டி, 1950 மார்ச் 15. திட்டக்குழுவின் முதல் தலைவர் நேருவாவார். திட்டக்குழு 5 ஆண்டு திட்டங்களை வகுப்பதற்காக தொடங்கப்பட்டது. திட்டக்குழுவின் பணி என்னன்னா, ஆலோசனை வழங்குவது மட்டுமே திட்டக்குழுவின் பணியாகும். 2014 வரை இந்த திட்டக்குழு செயல்பட்டு வந்தது. 2014ஆம் ஆண்டு மோடி அரசு இந்த திட்டக்குழுவை கலைத்து 2014ஆம் ஆண்டு நிதி ஆயோக் ஏற்படுத்தியது. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1951. இதன் முக்கிய நோக்கம் என்னன்னா, முதன்மை துறையின் தரத்தை மேம்படுத்துவதாகும். முதன்மை துறை என்பது விவசாயம், மீன்பிடித்தல், சுரங்க தொழில்கள், காடு சார்ந்த வளங்களை மேம்படுத்துவதாகும். மற்றொரு முக்கிய நோக்கம் இந்தியாவின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1935ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டு 1949ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1937. 1937க்கு முன்பு ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் கொல்கத்தாவில் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். திராவிட கழகம் பெரியாரால் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் சி, 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதன் தலைவர் கி. வீரமணி. நான் ஒரு காக்கை நாயின் மரணத்தை போல இறப்பேன், ஆனால் சுயராஜ்யத்தை எடுக்காவிட்டால் இந்த ஆசிரமத்திற்குள் திரும்ப செல்ல மாட்டேன் என்று கூறியவர்? ஆன்சர் டி, காந்திஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவ் இந்தியா ராட் ஃப்ரம் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ, அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சதந்திரம் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் சி, விஷ்ணு சர்மா. பஞ்சதந்திர கதைகள் என்பது விலங்குகள் தொடர்பான கதைகளாகும். இது முதலில் சமஸ்கிருத மொழியில் விஷ்ணு சர்மாவால் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, 1904. பல்கலைக்கழக சட்டங்கள் இயற்றப்பட்டதன் மூலம் இந்திய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின். கதர் கட்சியின் நிறுவனர்? ஆன்சர் சி, லாலா கர்தயால். 1913ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கதர் கட்சி உருவாக்கப்பட்டது. கதர் என்றால் கிளர்ச்சி என்று பொருளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வந்தே மாதரம் என்ற சொல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் பி, ஆனந்த மடம். பங்கிம் சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் என்ற நூலிலிருந்து வந்தே மாதரம் என்ற சொல் எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது?
ஆன்சர் டி. லாலா லஜபதி ராய். 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பம்பாயில் நிறுவப்பட்டது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் தொழிற்சங்கம் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஆகும். இதனுடைய முக்கிய உறுப்பினர்கள் N.M. ஜோஷி, திவான் சமன்லால், ஜோசப் பாப்டிஸ்டா ஆகியோர் இதனுடைய முக்கிய உறுப்பினர்கள் ஆவார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது சர் நைட் பட்டத்தை திருப்பித் தருவதாக அறிவித்தவர்? ஆன்சர் ஏ. ரவீந்திரநாத் தாகூர். 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காந்திஜி அவர்கள் கைசா இ ஹிந்த் பட்டத்தை திருப்பி அளித்தார். ரவீந்திரநாத் தாகூர் சர் நைட்ஹுட் பட்டத்தை திருப்பி அளித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீலக்கடல் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் சி. பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. நீலக்கடல் கொள்கை என்பது இந்திய பெருங்கடலில் அவர்களின் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதே நீலக்கடல் கொள்கையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். காமன்வெல்த் பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ. 1914. காமன்வெல்த் பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.